மண்ணையும் மக்களையும் உண்மையா ஒரு தலைவன் நேசிக்கிறானா அது அண்ணன் செந்தமிழன் சீமான் தான். இந்த மண்ணை காப்பாற்றணும், மக்களை காப்பாற்றணும், இங்க இருக்கிற கொடிய ஆட்சி முறை ஒழியணும்னா அண்ணன் வந்தா மட்டும்தான் முடியும். பசுமை அரசியல் எடுத்து வைக்கிறாங்க அப்படின்ற போது நாம் தமிழர் கட்சி வெல்லுன்ற நம்பிக்கை எங்களுக்கு இருக்கு, தமிழர்களுக்கு இருக்கு. நாங்க ஆரம்ப கல்வி முதல் ஆராய்ச்சி கல்வி வரை நாங்கள் இலவசமா மக்களுக்கு கொடுப்போம். இந்த அரசை ஒட்டுமொத்தமாக மாற்றி ஒரு புதிய அரசியல் மாற்றத்தை உருவாக்குனீங்கன்னா தான் இங்க இந்த மக்களுக்கு நல்லது நடக்கும். மக்களை நம்பி நான் நிக்கிறேன். என் மக்கள் என்னைக்காவது ஒரு நாள் என்னை புரிஞ்சுக்கிட்டு ஓட்டு போடுவோம் அப்படிங்கிற ஒரு தெளிவு அண்ணன் இருக்குது. அந்த தெளிவுக்காண்டி அவர் ஜெயிக்கிறாரு தோக்குறாருங்கள, அவருடைய உண்மைக்காண்டி அவர் கூட நிக்கிறார். இந்த மாதிரி ஒரு கொள்கை இருக்க ஒரு தலைவரை இல்ல, நாட்டு மக்கள் மட்டும் இல்லாம நம்ம எக்கோ சிஸ்டம் காப்பாற்றணும், நம்ம எல்லா உயிரினங்களுக்கான அரசியலை பேசுறது நாம் தமிழர் நம்ம அண்ணன் சீமான் தான். இந்த தடவை கன்ஃபார்ம் நாங்க தான் வெற்றி அடைய போறோம். ஏன்னா அந்த மாதிரியான போட்டிகளும் நடந்துட்டு இருக்கு. சாதகம் எங்களுக்கு இருக்கிற மாதிரியான சூழல் தான் இப்ப அமைஞ்சிட்டு இருக்கு. அது இல்லாம எங்களோட ஹார்ட் ஒர்க்கும் நாங்க எல்லா மாவட்டத்திலையும் போட்டுட்டு இருக்கோம். அதனால கண்டிப்பா நாங்க ஜெயிப்போம். ஏடிஎம்கே லெவல்ல இருக்கிற நாம் தமிழர் கட்சிக்கு இன்னைக்கு இளைஞர் மத்தியிலேயே பெரிய வரவேற்பு அன்னையில இருந்தே இருக்கு. உண்மையா இருப்பாரு கட்சியில, பேச்சுல எல்லாத்தையும் உண்மை இருக்கும். அது யாருமே மறக்க முடியாத ஒரு உண்மை. ஆளுமையான கட்சி, மூத்த கட்சி நாம் தமிழர் கட்சி. 2 மடங்கு 3 மடங்கு புலிப்பாய்ச்சல்ல தான் போய் நிக்குமே தவிர கண்டிப்பா பின்னடைவுங்கிறது நேர்மையான கட்சிக்கு கிடையவே கிடையாது. நாம் தமிழர் ஒரு நேர்மையான மாற்று அரசியலை பண்றதுனால கண்டிப்பா பின்னடைவுங்கிறது கிடையவே கிடையாது. பள்ளிக்கூடம் எப்படி ஒழுங்கா இருக்கோ, ஒரு கல்லூரி எப்படி ஒழுங்கா இருக்கோ, அந்த மாதிரி ஒரு நாடு ஒழுங்கா இருக்கணும். அப்பதான் நாட்டு மக்கள் பிரச்சனை இல்லாம இருக்க முடியும். அறிவார்ந்த ஒரு சமூகமா அப்பதான் மாறுவாங்க. அதுக்கு ஒரு மாற்றம் வேணும். அந்த மாற்றத்திற்காக தனியா நிக்கிற சீமான் அண்ணன் உறுதியா கொடுப்பாருன்னு நாங்க நினைக்கிறோம். 2026ல ஏன் நாம் தமிழர் கட்சி சீமான முதலமைச்சர் ஆகணும்னு நினைக்கிறேன். மண்ணையும் மக்களையும் உண்மையா ஒரு தலைவன் நேசிக்கிறானா அது அண்ணன் செந்தமிழன் சீமான் தான். இந்த மண்ணை காப்பாற்றணும், மக்களை காப்பாற்றணும், இங்க இருக்கிற கொடிய ஆட்சி முறை ஒழியணும்னா அண்ணன் வந்தா மட்டும்தான் முடியும். தொடர்ந்து தோற்றாலும் முன்னேறிட்டே வர ஒரு கட்சினா அது நாம் தமிழர் கட்சி தான். 1000 பேர் 1000 விமர்சனம் சொன்னாலும் நாங்க உண்மை பக்கம் நிற்போம், அண்ணனை ஜெயிக்க வைப்போம். புதுசா ஆரம்பிச்ச தாவேக்கான்னு சொன்னீங்க, அதுலயே பதில் இருக்கு. புதுசா ஆரம்பிக்கிற ஒரு கட்சியை பத்தி இந்த அளவுக்கு பேச வச்சிருக்காங்கன்னா அப்ப எந்த அளவுக்கு இன்ஃபுளுன்ஸ் பண்றாங்க பாருங்க அவங்க எல்லாரையும். நம்ம கட்சி ஆரம்பிச்சு 15 வருடங்கள் ஆகுது. எத்தனை நம்முடைய தோழர்கள் சிறைக்கு சென்றிருக்காங்க, எவ்வளவு போராட்டங்களை முன்னெடுத்திருக்காங்க, எத்தனை போராட்டங்கள்ல வலுக்கட்டாயமா கைது பண்ணிருக்காங்க, போராட்டங்கள்ல பயன்பட்டவங்க மட்டும் இல்லாம சம்பந்தமே இல்லாத கைது பண்ணிருக்காங்க. சாட்டை திருமணம் ஒரு பேச கைது பண்ணி போட்டாங்க. ஆனா இந்த தாவேக்கால யாராவது ஒரு கைது பண்ணிருக்காங்களா? கைதுன்னு சொல்லி அனௌன்ஸ் பண்ண உடனே தலைமறை ஆயிட்டாங்க எல்லாருமே. அதெல்லாம் புது கட்சின்னு சொல்றோம். நம்மளுடைய கட்சி நம்ம சில்லற பசங்க கட்சி கிடையாது. 15 வருஷமா மக்களுடைய பிரச்சனை என்ன, அந்த எல்லா பிரச்சனைக்கும் களத்துல நின்று போராடி இருக்காங்க. நேத்து வரைக்கும் அண்ணன் களத்துல நிக்கிறாங்க. எந்த பிரச்சனைக்கும் இதுல நாம் தமிழர் கட்சி பங்கேற்கல அப்படின்னு சொல்லவே முடியாது. அது அதிமுகவா இருக்கட்டும், திமுகவா இருக்கட்டும், காங்கிரஸ், பிஜேபி, எது திட்டமா இருந்தாலும் சரி, அதுல நாம் தமிழர் பங்கேற்காத போராட்டமே இருக்க முடியாது. அதனால இத்தனை போராட்டம் நம்ம பார்த்துட்டோம். இனிமே போராட்டத்துக்கு நம்ம கிட்ட தெம்பும் கிடையாது, திராணியும் கிடையாது. இது நம்ம நாம் தமிழருக்கான அரசியல் அமைப்பு எடுக்கிற நாடு. இந்த நாள்ல நம்ம கட்சி ஆட்சி அதிகாரத்துக்கு வந்தா மட்டும்தான் போராட்டங்கள்ல இருந்து விடுபட்டு வாழ்க்கை தரத்தை உயர்த்த முடியும். இது எத்தனை நாள் போராட்டே இருக்க முடியும்? நம்ம போராடி 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 அண்ணன் நிறைய போராட்டம் சந்திச்சிட்டாங்க. இப்ப மக்கள் நல்லதை செஞ்சாகணும். அதனால இப்ப இந்த 2026 அண்ணன் வரணும். அவரு தான் பசுமையான ஒரு இதை எடுத்து வைக்கிறாங்க, இயற்கையான ஒரு அரசியல் எடுத்து வைக்கிறாங்க, பசுமை அரசியல் எடுத்து வைக்கிறாங்க. அப்படின்ற போது நாம் தமிழர் கட்சி வெல்லுன்ற நம்பிக்கை எங்களுக்கு இருக்கு, தமிழர்களுக்கு இருக்கு. ஓகேங்களா? நாம் தமிழர் கட்சி சீமான் முதலமைச்சர் ஆகும் ஏன் நினைக்கிறோம் அப்படின்னா, இது கொள்கை ரீதியான அரசியல். இந்த அரசியல் தூய அரசியல். இது நாங்க 2019 இருந்து தொடங்கப்பட்ட இந்த இயக்கம் இப்ப வரைக்கும் 2026 ஒரே களத்துல, ஒரே நேர்கோடுல, ஒரே ஒழுக்கத்தோட எங்கள் தமிழ் தேசிய தத்துவத்தை மட்டுமே நம்பி இன்னைக்கு முதல் தேர்தல் பாத்தீங்கன்னா 2016 அந்த 16ல 4.5 லட்சம் வாக்குகள் பெற்றோம். இன்னைக்கு கடைசியா 2024 தேர்தலில் 38 லட்சம். அதாவது கிட்டத்தட்ட இந்திய தேர்தல் ஆணையத்தால் அங்கீகரிக்கப்பட்ட ஒரு கட்சியா நாம் தமிழர் கட்சி வளர்ந்துருக்கு. இதுக்கு மொத்தத்துக்கும் காரணம் தமிழ் தேசிய கொள்கையும் அண்ணன்
வழியில வந்து எங்க அண்ணன் சின்ன சீமானுடைய அந்த ஒரு கட்டுக்கோப்பான லீடர்ஷிப் குவாலிட்டி மட்டும்தான். இது வந்து நாங்க தொடர்ச்சியா நாங்க பண்றதுனால மக்கள் மனதில் ஒரு நம்பிக்கையை நாங்க விதைச்சிட்டு இருக்கோம். இது தமிழ் தேசிய அரசியல். தமிழர் நிலத்தை தமிழர் ஆள வேண்டும், எங்கள் தமிழ் தேசியம் மலர வேண்டும். இந்த அடிப்படை இந்த எங்கள் கோட்பாடை நம்பிதான் நாங்க அரசியல் பண்றோம். கண்டிப்பா மக்கள் எங்க பக்கம் தான் நிற்பாங்க. ஏன்னா பல கவர்ச்சிகள் இன்னைக்கு கமல், இப்ப விஜய், நாளைக்கு யார வேணா இருக்கலாம், சிவகார்த்திகேயனை கூட கொண்டு வரலாம், யார வேணா இருக்கலாம். ஆனா எங்கள் கொள்கை ஒருபோதும் மாறாது. நாங்க களத்துல தனியா நிற்போம். இது மக்களுக்கே ஒரு நாள் புரிந்து எங்கள் பக்கம் வருவாங்க. இந்த தேர்தல் அதுக்கான நேரம். இன்னைக்கு வந்து எந்த கட்சி வேணா வரட்டும், விஜய் வரட்டும், அஜித் வரட்டும், யார் வேணா வரட்டும். ஆனா தமிழ் தேசிய கொள்கை கண்டிப்பா மக்கள் கிட்ட ஒவ்வொரு இந்த இடத்துல நாங்க ரீச் பண்ணுவோம். எங்களுடைய கொள்கையை 38 லட்சத்துல இருந்து நாங்க 1 கோடியில இருந்து நாங்க மாத்துவோம், 1 கோடியா மாத்துவோம். எங்களுடைய கொள்கைகளை நாங்க இரட்டிப்பா மாத்துவோம். அதாவது இதுவரைக்கும் தமிழ்நாட்டுல வந்து நிர்வாக மாற்றம் தான் நடந்திருக்கு. அவங்க கோட்பாடு ஒண்ணுதான், திராவிடம். இந்த கோட்பாட்டை வச்சுக்கிட்டு நான் வந்து சினிமா டைரக்டருங்கிறதுனால நான் சொல்றேன், இது ஒரே ஒரு கதை தான், ஸ்கிரிப்ட் ஒண்ணுதான். இதுல வந்து திரும்ப திரும்ப ரீமேக் பண்ணுவாங்க. அந்த கதாநாயகர்களை மட்டும் மாத்தி, அதிமுகன்னா எடப்பாடி பழனிசாமி ஹீரோ, திமுகன்னா மு.க. ஸ்டாலின் ஹீரோ அப்படின்னு ஒரே கதையை திரும்ப திரும்ப மாத்தி மாத்தி ரீமேக் பண்ணுவாங்க. ஆனா நாங்க எங்க அண்ணன் செந்தமிழன் சீமான் ஒரு புதிய ஸ்கிரிப்டோட வந்திருக்காங்க. அந்த ஸ்கிரிப்ட் என்ன சொல்லுது அப்படின்னு கேட்டீங்கன்னா, நாங்க வந்து ஆரம்ப கல்வி முதல் ஆராய்ச்சி கல்வி வரை நாங்கள் இலவசமா மக்களுக்கு கொடுப்போம். அதை வந்து படிச்சு முடிச்சதும் அவர்கள் அந்த படிப்புக்கேற்ற வேலை அவங்களுக்கு வந்து கிடைக்கும். அதன் மூலமா யாருக்கிட்டையும் கையேந்தாத ஒரு நேர்மையான சுயமரியாதையான ஒரு வாழ்க்கையை வந்து அதனால வாழ முடியும் அப்படின்னு சொல்றோம். அதே மாதிரி கடைசி தமிழனுக்கு கிடைக்கிற மருத்துவ உதவி என்பது நாட்டினுடைய முதலமைச்சருக்கும் அதே தான் மருத்துவ உதவி. மருத்துவத்தை நாங்கள் இலவசமா கொடுக்கிறோம். இது போக விவசாயத்தை நாங்க வந்து அரசு தொழிலாக வந்து மாற்றி படித்தவர் படிக்காதவர் எல்லோருக்கும் வந்து நாங்க விவசாயத்தை கொடுக்கிறோம். பெண்கள் பாதுகாப்புக்கு முன்னுரிமை வந்து கொடுக்கிறோம். இப்படி இதுகாரம் இந்த திராவிட கட்சிகள் முன்வைத்திருக்கக்கூடிய கருத்துக்கள் அனைத்துக்கும் மாற்று கருத்தை நாங்க வந்து முன்வைக்கிறதுனால அண்ணன் செந்தமிழன் சீமான் தான் இங்க வந்து மாற்று அரசியல் பொலிட்டிக்கல் சேஞ்சை வந்து கொடுக்க முடியும். இல்ல அப்படின்னா அதிமுக திமுக இரண்டுமே நிர்வாக மாற்றத்தை தான் கொடுக்க முடியுமே ஒழிய பொலிட்டிக்கல் சேஞ்ச ஒரு அரசியல் மாற்றத்தை அவர்களால் கொடுக்க முடியாது. காரணம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, அவங்களுக்கு கொள்கையும் இல்லை, தத்துவம் இல்லை, கோட்பாடு இல்லை. ஒன்னே ஒண்ணுதான் இருக்கு, திராவிடம்னு ஒண்ணு இருக்கு. அதை தூக்கிட்டு அவங்க வருவாங்க. இந்த திராவிடத்தை வைத்துக்கொண்டு கடந்த 60 வருஷமா தமிழ்நாட்டில் இவங்க ஆட்சி செய்து இன்றைக்கு தமிழர்கள் என்ன நிலையில இருக்காங்களோ அந்த நிலையில தான் மீண்டும் இருக்க முடியும். இன்னைக்கு எல்லா துறைகளும் போராட்ட களத்துல இருக்கு. செவிலியர்கள் போராடுறாங்க, மருத்துவர்கள் போராடுறாங்க, ஆசிரியர்கள் போராடுறாங்க, துப்புரவு தொழிலாளர்கள் போராடுறாங்க. எல்லா துறைகளுமே போராடுது. அப்படின்னா என்ன அர்த்தம்? இது எதுவுமே இங்க சரியா நடக்கலைன்னு அர்த்தம். ஆனா நம்ம முதலமைச்சர் என்ன சொல்றாரு? நாங்கள் நலத்திட்டங்களை கொண்டு வந்தோங்கிறாரு. இப்ப நம்மளை பொறுத்தவரை என்ன தெரியுமா சொல்றோம்? நீங்க கடனை வாங்கி நாங்க நலத்திட்டங்களை கொடுக்கறோம்னு சொல்லி இந்த கடனை யார் மேல சுமத்துறீங்கன்னா மக்கள் மேல நீங்க கடனை சுமத்துறீங்க. கடன் வாங்கி அரசு நடத்துறதுக்கு தான் நீங்க அரசு நடத்துறீங்களா அப்படின்னு நம்ம கேட்கிறோம். இன்னைக்கு கொலைகள் வந்து பாத்தீங்கன்னா சாதிய ஆணவ படுகொலைகள் பயங்கரமா நடக்குது. பெண்களுக்கு எதிரான குற்றங்கள் பயங்கரமா நடக்குது. மத போதை வந்து மிக மோசமா சாராய கடையில அரசு சாராயம் விற்கிறத விட அதிகமா கள்ளச்சாராயம் விற்குது. போதைப் பொருட்கள் மிக சர்வ சாதாரணமா வந்து தமிழ்நாட்டுல நடமாடுது. இது எல்லாத்துக்கும் காரணம் வந்து இந்த திராவிட மாடல் திமுக அரசு தான் வந்து காரணம். ஆகவே இந்த அரசை ஒட்டுமொத்தமாக மாற்றி ஒரு புதிய அரசியல் மாற்றத்தை உருவாக்குனீங்கன்னா தான் இங்க வந்து இந்த மக்களுக்கு நல்லது நடக்கும் அப்படிங்கிறது எங்களுடைய கருத்து. முதல் காரணம் வந்து அவரு சமரசமே பண்ணிக்கல யாரு கூடயும். ஒவ்வொரு கட்சியும் பாத்தீங்கன்னா இப்போ தேர்தலில் வந்து ஒவ்வொரு கட்சியும் பணத்தை கொடுத்து கூட்டு சேர்த்துக்கிட்டே இருக்கு. ஏன் கூடவா, அதாவது கூட்டணி சேர்த்தாதான் வெற்றி பெற முடியுங்கிற நிலைமை வந்துட்டு. இன்னொன்னு என்னன்னா, காசு கொடுத்தாதான் ஜெயிக்க முடியுங்கிற ஒவ்வொரு கட்சியும் ஒவ்வொரு தாட் வந்துட்டு. மனுஷனுக்கு வந்து காசு கொடுத்து ஓட்டு வாங்கிடலாம். அதான் அண்ணன் சொன்ன மாதிரி
காந்தி தாத்தாக்கு தான் ஓட்டு அப்படிங்கிற நிலைமை வந்துச்சு. அது எதுவுமே இல்லாம மக்களை நம்பி நான் நிக்கிறேன். என் மக்கள் என்னைக்காவது ஒரு நாள் என்னை புரிஞ்சுக்கிட்டு ஓட்டு போடுவான் அப்படிங்கிற ஒரு தெளிவு அண்ணன்ட்ட இருக்குது. அந்த தெளிவுக்காண்டி அவர் ஜெயிக்கிறாரு தோக்குறாருங்கள, அவருடைய உண்மைக்காண்டி அவர் கூட நிக்கிறேன். இப்ப இருக்க சூழ்நிலையில இதுக்கு மேல மக்கள் இன்னும் முழுமையா விழிப்புணர்வு இன்னும் அடையலைன்னா, இந்த வர தேர்தலை விட்டுட்டாங்கன்னா, மக்கள் கரெக்டா கொண்டு ஓட்டு எண்ணிக்கை கரெக்டா போட்டு நம்ம நாம் தமிழர் சீமானை கொண்டு வந்துட்டாங்கன்னா கண்டிப்பான ஒரு மாற்றம் இருக்கும். ஏன்னா இந்த தடவையும் விட்டாங்கன்னா இதுக்கு மேல தமிழகத்தை காப்பாற்ற முடியாது. இனிமே திராவிடர்கள் திரும்பி திராவிட மாடல் சொல்லி ஊர் மக்களை ரொம்ப ஏமாத்திட்டு மக்களையும் சொல்ற வாக்குறுதி எதுவுமே நிறைவேற்றாம இன்னும் அப்படிதான் காலங்காலமா மக்கள் அடிபட்டு இன்னும் சின்ன பண்ணப்பட்டு இன்னும் போராட்டங்கள், நிறைய உயிரிழப்புகள், ஏகப்பட்ட சமுதாய பிரச்சனை உங்களுக்கே தெரியும். எல்லாமே நடந்துட்டு இருக்கு. இன்ன வரைக்கும் இஸ்லாமிய சகோதரர்கள் இன்னும் விடுதலை பண்ணல. இன்னும் அடிக்கிட்டே போல விவசாயிகள் நெல் மூட்டைகள் இன்னும் ஒரு பராமரிக்கிறது இல்லை. ஆனா டாஸ்மாக் நல்லா பராமரிக்கிறாங்க. எல்லா இடத்துலயும் பாதுகாப்பா இருக்குது. எல்லாம் உங்களுக்கு கொரோனா டைம்ல என்ன நடந்தது, எப்படி நடந்து மக்களோட கஷ்டப்பட்டது எல்லாமே மக்கள் எல்லா டிவிலையும் பார்த்துட்டு இருக்காங்க. இதுதான் இந்த இதை மாற்றத்தை கொண்டு வரணும்னா எங்க அண்ணன் சீமான் வந்தா மட்டும்தான் இனிமே இதுக்கான மாற்றம் இருக்கும், விடிவு காலம் இருக்கும் தமிழ்நாட்டுக்கு. இந்த மாதிரி ஒரு கொள்கை இருக்க ஒரு தலைவரே இல்ல. நாட்டு மக்கள் மட்டும் இல்லாம நம்ம எக்கோ சிஸ்டம் காப்பாற்றணும். நம்ம எல்லா உயிரினங்களுக்கான அரசியலை பேசுறது நாம் தமிழ் நம்ம அண்ணன் சீமான் தான். அதனால அந்த ஒரு ஐடியாலஜி, அந்த ஒரு எண்ணங்கள் எந்த ஒரு தலைவருக்கு இல்ல, அது நம்ம சீமான் அவருக்கு தான் இருக்கு. கட்சி எப்பயோ ஆட்சிக்கு வந்திருக்கணும். நம்ம சுதந்திரம் அடைகிறதுக்காண்டி நம்ம இன்னும் சுதந்திர நாட்டுல வாழல. அது ஆக்சுவலா சுதந்திரம்னா ஒரு ஸ்டாண்டர்ட் இருக்கணும், இதுதான் சுதந்திரம்னு. ஆனா அவங்க கொடுக்கறதா சுதந்திரம் நினைச்சுக்கிட்டு இப்ப குண்டாஸ் ஆக்டே இருக்கு. கேஸ் போட்டா 3 மாசம் அப்பீல் பண்ணவே முடியாது. அப்ப குண்டாஸ் ஆக்ட் தப்புன்னு விடுதலை வாங்கிட்டு வந்தா என்ன பண்றது? அப்ப 3 மாசம் வேலை எல்லாம் போயிடுச்சுல. அந்த பதிவு பண்ண யார் மேலே அதிகாரம் எதுவும் தண்டனை கொடுக்குதா? ஸ்டில் வி ஆர் ஸ்லேவ் தான் இருக்கும். சூடோ டெமோக்ரஸின்னு வாங்க. இதை இன்னும் டெமோக்ரஸி நமக்கு வரல. அதுக்காண்டி நாம் தமிழர் கண்டிப்பா ஆட்சி அமைக்கணும். இந்த தடவை கன்ஃபார்ம் நாங்க தான் வெற்றி அடைய போறோம். ஏன்னா அந்த மாதிரியான போட்டிகளும் அந்த இதுல நடந்துட்டு இருக்கு. ஸோ சாதகம் எங்களுக்கு இருக்கிற மாதிரியான சூழல் தான் இப்ப அமைஞ்சிட்டு இருக்கு. அது இல்லாம எங்களோட ஹார்ட் ஒர்க்கும் நாங்க எல்லா மாவட்டத்திலயும் போட்டுட்டு இருக்கோம். அதனால கண்டிப்பா நாங்க ஜெயிப்போம். கண்டிப்பா முதலமைச்சரா வருவாரு. அப்படி முதலமைச்சரா வராட்டியும் அதுக்கான போட்டி நடந்துகிட்டு இருக்கும். இப்ப வர்றதுக்கான என்ன காரணத்தினால வரணும்னு நினைக்கிறீங்க? தமிழ் தேசியம் இது வரைக்கும் இங்க நடந்த அரசியல்ல தமிழ் தேசியம் தமிழ் தேசியத்துக்கு போட்டியா எதுவும் வரல. திராவிடம் சொல்லி 70 வருஷம் ஆட்சி காலம் நடத்திக்கிட்டு இருக்காங்க மாறி மாறி. இப்பதான் தமிழ் தேசியத்திற்கான முதல் முயற்சி அரசியல் நடந்துட்டு இருக்கு. அண்ணன் சீமான் அவர்கள் இன்னைக்கு நேற்று அரசியல் கட்சியில இறங்கல. அவர் ஆரம்ப காலத்து ஒரு மூத்த மனிதன் கூட சொல்லலாம். இன்னைக்கு எவ்வளவு கட்சிக்கு வரலாம், நான் சிஎம் வரேன், இல்ல நான் அடுத்து கொள்கையை சரி பண்றேன், ஊழல் ஒழிக்கிறேன் அப்படின்ட்டு. சீமான் அண்ணன் ஒரு நியாயமா நான் தமிழர் என்ற கட்சியை தொடங்கி இன்னைக்கு வரைக்கும் அதை சிறப்பா செயல்படுத்திக்கிட்டு இருக்காருன்றது மக்கள் எல்லாத்துக்கும் தெரிஞ்ச ஒரு பொதுவான உண்மை இல்லையா? கடந்த 2015 வெள்ளப்ப சென்னையில ஒரு மிகப்பெரிய ஒரு சூழல்ல மூழ்கிருச்சு. இதே சைதாப்பேட்டையா இருக்கட்டும், நம்ம வண்டலூர் சைடா இருக்கட்டும், அங்கெல்லாம் ஒரு வண்டி போகாத இடத்துல கூட அவங்களோட இயக்கம் எல்லாமே சேர்ந்து அன்றாட பசியில இருக்கவங்களுக்கு ஒரு தக்காளி சாதம் ஆகட்டும், ஒரு பிரிஞ்சு சாதம் ஆகட்டும், ஒரு கஷ்டப்பட்டு கொண்டு ப்ரொவைட் பண்ண விஷயங்கள்லாம் இன்னும் கண்ணில் ஞாபகம் இருக்கு. ஸோ அவரு கண்டிப்பா வரதுல ஒன்றும் தப்பு இல்லைன்னு தான் நினைப்பேன். மக்கள் அவருக்குன்னு சப்போர்ட் பண்ற மக்கள் இருக்கதான் செய்யறாங்க. இன்னைக்கு எவ்வளவு பேர் புதுசா வரலாம். இன்னைக்கு திமுக இல்லைன்னு சொல்லலாம், இல்ல புதுசா என்னென்னவோ கட்சி வரலாம். எந்த கட்சி மென்ஷன் பண்ண விரும்பல. இவர் ஆளுமையான கட்சி, மூத்த கட்சி இல்லையா? அது எல்லாத்துக்கும் தெரிந்த உண்மை. இன்னைக்கு டிஎம்கேக்கு அடுத்து ஏடிஎம்கே மாதிரி ஏடிஎம்கே லெவல்ல இருக்கிற நாம் தமிழர் கட்சிக்கு இன்னைக்கு இளைஞர் மத்தியிலையும் பெரிய வரவேற்பு அன்னையில இருந்தே இருக்கு. அண்ணனை உண்மையா நம்பலாம். அது அவர் தனி, அவருக்குன்னு ஒரு மரியாதை, அவருக்கு ஒரு கட்சி, அவருக்கு ஒரு இயக்கம் இன்னைக்கு இருக்கதான் செய்யுது. ஸோ அவர் வரதுல ஒன்றும் தப்பு இல்லைன்னு தான் நினைப்பேன். உதாரணத்துக்கு தென் மாவட்ட சைடு இருக்கிற எங்க மாதிரி மக்கள்ல ஒரு பாதி சமூகம் அவரை நம்பிதான் இருக்கு. பாதி இளைஞர் அணியில இருந்து வருங்கால சமுதாயத்துல இருந்து அவரை
நம்பிதான் இருக்கிறோம். அதுல வந்து அவரை வந்து நாங்க எந்த விதத்திலுமே குறையா சொல்ல மாட்டோம். உண்மையா இருப்பாரு கட்சியில, பேச்சுல எல்லாத்திலும் உண்மை இருக்கும். அது யாருமே மறுக்க முடியாத ஒரு உண்மை. ஆளுமையான கட்சி, மூத்த கட்சி நாம் தமிழர் கட்சி. சரியான பதில். தமிழ்ங்கிறதால நான் உணர்வோட பேசுறேன். 2008 2009 ஈழத்துல பிரச்சனையில 14 நாடு சேர்ந்து ஈழத்தமிழ கொண்டான். எவ்வளவு பேரை கொண்டாந்தீங்களா? கிட்டத்தட்ட 1,70,000 பேரை கொண்டான். அப்ப ஆளுகின்ற அரசு திராவிட முன்னேற்ற கழக அரசு, சோனியா காந்தி அரசு பணம் 4,000 கொடுத்து கொண்டு சொல்லுச்சு. அப்ப சினிமா துறையில இருந்து சீமான் என்ன பண்றான்னா, இதை கேட்கறதுக்கு ஆள் இல்ல தமிழ்நாட்டுல. சீமான நடிப்புத்துறையை விட்டுட்டு தமிழ்நாடு உள்ள சுற்றுப்பயணம் பண்ணி தமிழருக்கு அழிச்சிட்டாங்க. இதை லைன்ல கொண்டு வரணும், உங்களுக்கு ஆதரவா இருக்குன்னு சொல்லிட்டா இந்த அமைப்பை வந்து கட்சியா கொண்டு வரல. ஃபர்ஸ்ட் ஒரு இயக்கமா கொண்டாந்தாரு. அப்ப 2005 தொடர்ந்து அவங்க என்ன பண்றாங்க, ஒரு இயக்கமா கட்சியா கொண்டு வராரு. ஏன் கொண்டு வர்றாங்க? இந்த தமிழ்நாடு வந்து ஹிஸ்டாரிக்கல் பிளேஸ், மண்ணு வளம், மலை வளம், எல்லா வளமும் நிறைந்த நாடு. அதனாலதான் முகலாயர், கிருஷ்ணதேவராய, பிரிட்டிஷ்காரன், பிரான்ஸ்காரன் வந்து போர் கொடுத்தது. இதெல்லாம் அழிஞ்சு போச்சு சார். மலையெல்லாம் உடைச்சிட்டாங்க சார். 80 லட்சம் கோடி மண்ணு குளோஸ், மணல் இல்ல. எல்லா அமைச்சரும் குற்றவாளியா இருக்காங்க. பாத்துக்கங்க. திராவிட அரசு எடப்பாடியா இருந்தாலும் சரி, ஸ்டாலினா இருந்தாலும் சரி, இந்த மண்ணுல இருந்தானா இது தமிழ்நாடு கிடையாது. நம்ம அமனக்குண்டி இடம் தெரியணும். சொந்த நாட்டுல இடம் இல்லாம தான் தெரியணும். அதனால இதெல்லாம் மாற்றி அமைக்கணும்னா செந்தமிழ் சீமா ஒரே ஆள் தான். மேதகு அடுத்தாப்புல தமிழை நேசிக்கிறவரு, தமிழ் மண்ணை நேசிக்கிறவரு ஒரே ஆளு இன்னைக்கு வர்றாருனாக்க ஒரு 5 ரூபாய் இலவசம் கொடுக்காம இத்தனை ஓட்டு வாங்கிறார் சார். புரியுங்களா? இலவசம் இல்லாத ஒரே ஆட்சியை தருவோம் சார். புரியுதுங்களா? கல்வி இலவசம், மருத்துவம் இலவசம், எல்லாமே பறிச்சிருவோம் சார். நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் அவரம்புக்கு மீறி சம்பாதிச்சா பறிக்கப்படும். மத்திய அரசு செய்யாத திட்டத்தை நாங்க செய்வோம் சார். நில ஒத்துழைப்பு சட்டம் கொண்டு வருவோம். 2026 நாம் தமிழருடைய கலா நிலவரம் எப்படி இருக்கும்? கண்டிப்பா பெரிய புலி பாய்ச்சல் தான். அந்த ஒரு பாட்டுல வந்து புலி வந்து பாஞ்சி போய் 1%, 4%, 7% எப்படி எட்டிச்சோ அதே மாதிரி 2 மடங்கு 3 மடங்கு புலி பாய்ச்சல்ல தான் போய் நிக்குமே தவிர கண்டிப்பா பின்னடைவுங்கிறது நேர்மையான கட்சிக்கு கிடையவே கிடையாது. நாம் தமிழர் ஒரு நேர்மையான மாற்று அரசியலை பண்றதுனால கண்டிப்பா பின்னடைவுங்கிறது கிடையவே கிடையாது. அவருடைய அந்த ஒவ்வொரு வருட முன்னேற்றத்தை நீங்க பார்க்கும்போதே புரிஞ்சிருக்கும். அவர் எங்கேயும் பின்னடைஞ்சு போகல. எத்தனை பேர் கமல்ஹாசன்கிற ஒரு பெரிய பிம்பம் வந்தப்பவும் அவர் பின்னடைவு ஆகல. எத்தனையோ விஷயங்கள் அவரை பத்தி அவதூறா அள்ளி வீசினப்பவும் அவர் பின்னடைவு அடையல. அவருக்கு வெற்றி தான் எப்பவுமே. வெற்றிங்கிறது கொஞ்சம் மெதுவா தான் கிடைக்கும். அந்த மெதுவாக கிடைக்கிறதுக்கு நாங்களுமே அண்ணனை போல காத்துக்கிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லுவோம். ஒரு மாற்றம் வேண்டும். ஊழல் லஞ்சம் இல்லாத ஒரு நாடு வேணும், தேவைப்படுது. ஒரு பள்ளிக்கூடம் எப்படி ஒழுங்கா இருக்கோ, ஒரு கல்லூரி எப்படி ஒழுங்கா இருக்கோ, அந்த மாதிரி ஒரு நாடு ஒழுங்கா இருக்கணும். அப்பதான் நாட்டு மக்கள் பிரச்சனை இல்லாம இருக்க முடியும். அறிவார்ந்த ஒரு சமூகமா அப்பதான் மாறுவாங்க. அதுக்கு ஒரு மாற்றம் வேண்டும். அந்த மாற்றத்திற்காக தனியா நிக்கிற சீமானந்தன் உறுதியா கொடுப்பாருன்னு நாங்க நினைக்கிறோம்.